ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம A1 டிவி. நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கத்துடன் நான் உங்கள் விஜய் மோகன்ராஜ். மக்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்மளுடைய நம்ம A1 டிவிக்கு இங்கே அனைவரும் வழங்கி வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஸோ அதே போல் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்களாகிய நீங்களும் வந்து மேற்கொண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே மக்களே, நம்மளுடைய சேனலுடைய முக்கியமான ஒரு கான்செப்ட், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, நாம் அனைவரும் வந்து சமூக பொறுப்புடனும் சமூக சிந்தனையுடனும் சமூக அக்கறையுடனும் செயல்பட முயற்சியாவது செய்வோம் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியில் நம்மளோட சேனலில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்க, அதாவது பார்த்தீங்கன்னாக்க, கடந்த வாரம் வந்து நான் தொலைக்காட்சியில் நியூஸில் பார்த்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து எனக்கு மிகவும் வந்து மனதை பாதித்த ஒரு விஷயம். ஸோ அதை பற்றின விஷயத்தை தான் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னாக்க, நம்ம தமிழ்நாட்டில் குற்றாலம் அருகே தென்காசி மாவட்டத்தில் நடந்த ஒரு விபத்து, ஒரு சாலை விபத்து, ஒரு 2 வீலர் ஆக்சிடென்ட் பற்றின ஒரு விஷயம்தான். அதாவது அந்த 2 வீலர் ஆக்சிடென்ட் என்ன அப்படின்னாக்கா, ஒரு 18 வயது கூட நிரம்பாத ஒரு மாணவன் வந்து 2 வீலரில் போய் ரோட்டில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி அந்த மாணவன் சின்ன பையன் இறந்தே போயிட்டான். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன வயசு பையன் இறந்தே போயிட்டான். வித்தவுட் லைசன்ஸு 18 வயது கூட ஆகாத ஒரு மாணவன் 2 வீலரில் போய் ஆக்சிடென்ட்டாக இறந்தே போயிட்டான். இன்றைக்கி அந்த குடும்பம் வந்து மிகப்பெரிய ஒரு வருஷத்தில் ஈடு செய்ய முடியாத இழப்பில் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஈடு செய்ய முடியாத இழப்புக்கு நடந்து முடிஞ்ச அந்த ஒரு பெரிய ஆபத்துக்கு, பெரிய விபத்துக்கு நம்மளால் இப்போ என்ன செய்ய முடியும்னா, ஆழ்ந்த வருத்தங்களை மட்டும்தான் பதிவு செய்ய முடியும். ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து இது போன்ற வேற விபத்துகள் நடக்காத வண்ணம் நம்ம பாதுகாப்போட செயல்படணும். இந்த விஷயத்தை இன்னைக்கு நான் எடுத்து பேசுறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னாக்கா, அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு காவல்துறையினர் எடுத்த ஒரு நடவடிக்கை, அதுதான் என்ன இன்னைக்கு பேச வைக்குது இந்த நிகழ்ச்சியில. அதாவது காவல்துறையினர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க, ஆக்சிடென்டா இறந்து போனாங்க இல்லையா, அந்த பையனோட ஃப்ரெண்டோட 2 வீலரை ஓட்டிட்டு போய் இறந்திருக்காருன்னு சொல்லி அந்த 2 வீலருடைய ஓனர் யாரு, அந்த ஃப்ரெண்டோட அப்பா, அந்த ஃப்ரெண்டோட அப்பாவை கைது பண்ணியிருக்காங்க. அதாவது வித்தவுட் லைசன்ஸு 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய இளம் மாணவர்கள் இல்லை வாகனம் ஓட்டி அதனால் ஏற்படும் விபத்துகளுக்கு அந்த வாகனத்தின் உரிமையாளர் யாருங்கிற அடிப்படையில் அதை அவரை கைது பண்ணியிருக்காங்க. இது எந்த விதத்தில் சரி நியாயம் அப்படிங்கிறது எனக்கு சரியாக புரியலை, தெரியலை. ஏன்னாக்கா, அந்த விபத்து ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம், அந்த மாணவன் அந்த வண்டியை ஓட்டிட்டு போகும்போது அது குறுக்கே வந்த ரோட்டில் சுற்றிட்டு அடைஞ்ச ஒரு நாய், தெருநாய் குறுக்கே வந்து அந்த 2 வீலர்ல இடிச்சு அந்த பையன் கீழே விழுந்து விபத்து ஏற்படுத்த அந்த மாணவன் இறந்திருக்காங்க மக்களே. ஸோ இதுக்கு வந்துட்டு காரணம் எத்தனை பேர் யாரெல்லாம் இருக்காங்க? தெருநாய்களினுடைய தொந்தரவுகள், தெருநாய்களினுடைய இடையூறுகள் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரியான நாய்கள் வந்து சாலைகளில், ரோட்டில், வாகனங்கள் குறுக்கே திடீர்னு எதிர்பாராமல் குறுக்க போறதுனால நிறைய விபத்து. நாய்கள் மட்டுமல்ல, ஆடு மாடு போன்ற ரோட்டில் சுற்றுற மற்ற விலங்குகள்னால நிறைய பாதிப்புகள் நிறைய ஏற்படுது. நிறைய பேர் வந்து பார்த்தோம்னாக்க நிறைய ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம உலகமெங்கும், தமிழ்நாட்டில் நிறையாவே நடக்குது. வாரம் செய்திகளில் நியூஸில் பார்க்குறோம். நிறையா பக்கம் ஒரு மாடு குறுக்க போய் விழுந்து அதனால ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டு, நாய் குறுக்க போய் விழுந்து அதனால ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் நியூஸஸில். பார்த்தாலும் அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்க முடியல. இதுக்கு வந்துட்டு இதனால பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்களே வந்து ஒரு சில பேர் காரணமாக இருக்காங்க. பொது நாய் வளர்ப்பு ஆர்வலர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, ரோடுகளில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த நாய்களுக்கு அவங்க வந்து ஈவேரக்கம் கண்டென்ட் போய் அதுக்கு தனியாக தண்ணி வைக்கிறது, சோறு வைக்கிறதும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்க. நானே பார்த்துருக்கேன். ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் மெயின் பஜாரில் வந்துட்டு டெய்லி நைட்டு ஒரு 8-9 மணிக்கு ஒருத்தர் வராரு. அவர் வந்தோடனே அந்த நாய் எங்கேருந்தோ தேடி வருது. உடனே அந்த நாய்க்கு வந்துட்டு ஒரு சின்ன கப்பில் பக்கத்துலேருந்து எடுத்து தண்ணி ஊற்றி வைக்கிறாரு, அது குடிக்குது, அதுக்கு தேவையான உணவை வைக்கிறாரு, டெய்லி அதை வந்து பராமரிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய 5 அறிவு ஜீவனை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. ஈவிரக்கம் காட்டுறது நம்மளுடைய மனிதநேயம், மனிதாபிமானம். அதை நம்ம செய்யணும் கண்டிப்பாக. அது எப்படி செய்யணும்? ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா? நாம செய்யக்கூடிய நல்லதே இருந்தாலும், உதவியே இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு இடையூறு இல்லாமல், பாதிப்பு இல்லாமல் செய்யணும் மக்களே. அதுதான் முக்கியம். ஸோ இந்த மாதிரியான வந்துட்டு தெருநாய்களை ஆர்வம் கொண்டு அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாதுகாப்பு ஆர்வலர்கள், தெருநாய் பாதுகாப்பு ஆர்வலர்கள், நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த நாயை நீங்கள் வந்து தனிப்பட்ட ஒரு இடம், நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்த அமைச்சு ஒரு காம்பவுண்ட் பண்ணி உங்கள் வீட்டில் வச்சு எத்தனை தெருநாய்களை வேணால் பராமரிப்பு பண்ணுங்க, வளங்க, அடுத்தவங்களுக்கு இடையூறு இல்லாமல். தப்பே கிடையாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட்லேயே வந்து திருநாய்களை வந்து பிடிக்கிற ஒரு வண்டி இருக்கும். அவங்க வந்து அந்த திருநாய்களை பிடிச்சு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி தான் இன்னொரு பக்கத்து கொண்டு போய் விடணும் அப்படிங்கிறது தான் ரூல்.
ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு லெவலில் ஒரு மாவட்ட லெவலில் பார்த்தோம்னாக்க தெருநாய்களை பிடிக்கக்கூடிய அந்த டீம் வண்டிகள் பார்த்தீங்கன்னாக்க எத்தனை இருக்காங்கன்னாக்க ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஒரு மாவட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு வண்டி அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாவட்டத்துக்கே ஒரு வண்டி தான் நினைக்கிறேன். ஒரு மாவட்டத்தில் எத்தனை தாலுக்கா இருக்குது, ஒரு தாலுக்காவுக்கு ஒரு வண்டி கூட இல்லை. ஆனால் எத்தனை இடத்துல எல்லா ஊர்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெருநாய்களுடைய தொந்தரவுங்கிறது நிறையாவே இருக்குது, மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ வந்துட்டு அந்த இந்த தெருநாய் பாதுகாப்பு ஆர்வலர்கள் தெருநாய்களுக்கு சோறு வைக்கிற மாதிரி அவங்க அந்த நாயை பாதுகாக்கணுன்னாக்கா சோறு மட்டும் வச்சுட்டு போயிட்டாங்கனாக்க அந்த நாய் மீதி நேரத்தில் ரோட்டில் சுற்றி அந்த நாயே ஆக்சிடென்ட் ஆகி நிறைய நாய்கள் இறந்து போயிடுது. அந்த தெருநாய்கள் போடக்கூடிய குட்டி குட்டி நாய்கள் பார்த்தோம்னா ரோட்டில் வந்துட்டு பெரிய பெரிய வாகனங்களில் ஆக்சிடென்ட் ஆகி பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமான அவலமான நிலையில் இருக்குது மக்களே. அந்த நாய்களும் வந்து ஆக்சிடென்ட் ஆகி நிறைய இறந்து போகுது. ரொம்ப வந்துட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த நாய்கள்னால நிறைய வந்துட்டு மக்களும் மனிதர்களும் வந்து ஆக்சிடென்ட் ஆகி விபத்துல பாதிக்கப்படுறாங்க. முக்கிய மக்களே, இதுல வந்து இப்ப நான் அந்த தெருநாயை பாதுகாப்பு ஆர்வலர்கள் தனியா வச்சு பாதுகாக்கணும்னு சொல்லியிருந்தேன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அந்த தெருவில் அலையக்கூடிய அந்த தெருநாய்களுடைய இனப்பெருக்கத்துக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, வீட்டு வளர்ப்பு நாய்கள் தெருவில் வந்து அந்த வீட்டு வளர்ப்பு நாய்கள் அந்த தெரு நாய்களுடைய இனப்பெருக்கத்துக்கு மிக முக்கியமான காரணமாக வந்து உலாவிட்டு போயிடுது. ஸோ அந்த வீட்டு வளர்ப்பு நாய்கள் தெருநாய்களுடைய இனப்பெருக்கத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஒரு சிலர் பண்ணக்கூடிய தவறுகள்னால அதை அவர்கள் தவிர்க்கணும். ஸோ அவங்கவுங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களை அப்படி தெருவில் விட்டு மக்களுக்கு பெரும் இடையூறு ஏற்படுத்துகிறாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு இப்போ நிறையா வந்துட்டு கழுத்தில் டேக் போட்ட நாய் தெருவில் சுற்றுது பகல் நேரங்களில். அந்த நாய்கள்னால தான் இந்த தெருநாய்கள் நிறைய இனப்பெருக்கம் ஆகுது. ஸோ அதை தவிர்க்கணும், அதை முற்றிலும் கண்டிக்கணும். ஸோ எல்லாருக்குமே ஒரு சமூக பொறுப்பு, சமூக சிந்தனை வேணும் மக்களே. நம்மளால் மற்றவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது, நம்மளால் அடுத்தவங்களுக்கு உதவி இல்லைனாலும் உபத்திரம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் எண்ணமும் இருக்கணும். ஸோ இதை பற்றி இவ்வளோ தூரம் நான் பேசுவதற்கு காரணம் என்னன்னாக்க, இப்போ அதாவது ஒரு வீட்டிலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு கூட வந்து சின்ன குழந்தைங்களும் பெண்களும் வந்துட்டு தனியாக போயிட்டு வர முடியாத பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை தான் நிலவுது. ஸோ வீட்டிலேருந்து அவங்க வீட்டு ஒரு சின்ன பையனை சின்ன குழந்தைய கடையில் போய் ஏதாவது ஒரு சின்ன ஒரு மிட்டாய் தீனி வாங்குறதுக்கு குழந்தைங்க போனால், அப்புறம் சின்ன குழந்தைங்க தனியாக போனால் அந்த நாய்கள் வந்து சின்ன குழந்தைங்கள ரொம்பவே அட்டாக் பண்ண பார்க்குது, போய் அட்டாக் பண்ணுது. சின்ன குழந்தைகள் நிறைய பேர் வந்து நாய் கடிச்சு இறந்ததை, நாய் கடிச்சு குதறப்பட்டதை நம்ம நிறைய நியூஸில் பார்த்துருக்கோம். பெரியவங்களே பெண்கள் தனியாக போகும்போது நாய் வந்து அட்டாக் பண்ணுது. பெண்களை வந்துட்டு இப்போ கடந்த வாரம் கூட வேற ஒரு இதில் வாட்ஸ்அப் ரீல்ஸில் நான் பார்த்தேன். ஒரு லேடி வந்து ஒரு ஏரியாவில் ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் தான் நடந்து போகிறாங்க. ஒரு 2-3 நாய் வந்து குலைக்குது, அவங்களை அட்டாக் பண்ண பார்க்குது. அப்படியே 2-3 நாய்ங்கிறது ஒரு 4-5 நாயாச்சு. நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு லேடி சுடிதார் போட்டு நடந்து வராங்க, வாக்கிங் மாதிரி வராங்க. அந்த லேடி அந்த நாய் ஒரு 3-4 நாய் பார்த்து அட்டாக் பண்ணி கீழே தள்ளிடுச்சு, கீழே விழுந்துட்டாங்க, கடிச்சு அங்கே இழுத்துட்டு போகுது. ரொம்ப நேரம் கழிச்சு வேற ஒருத்தர் அங்கிட்ட இருந்து வந்தவர் யாரோ ஒருத்தர் பார்த்து அவர் வந்து சத்தம் போட்டு கல்லெடுத்து தூக்கி போட்டு அதை விரட்டி அந்த நாயை வெட்டி அவங்கள ரெஸ்கியூ பண்ணாங்க. அது ரொம்ப நேரம் கழிச்சு நடந்துச்சு. இது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து எடுத்து ஒரு ரீல்ஸ்ல வந்து ஒரு விஷயம். இது மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இந்த தெருநாய்கள்னால. ஏன்னா அது 5 அறிவு ஜீவன், அதுக்கு தெரியாது போய் அடுத்தவனை துன்புறுத்தக்கூடாதுன்னு. ஆனா அது அப்படி துன்புறுத்தக்கூடியது அப்படிங்கிறது தெரிஞ்சும் நம்ம வந்துட்டு பொது நாய் பாதுகாப்பு ஆர்வலர்கள் வந்து அந்த நாயை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு போய் சோறு மட்டும் வச்சுட்டு போயிடணும். அது தவறு. அதனால அந்த நாய் வந்து சின்ன குட்டி நாயிலேருந்து தெருநாய், பெரிய நாயிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க அது எங்கே ரோட்டில் தான் படுத்திருக்கு. எந்திரிச்சு ரோட்டில் வண்டி வாங்கின வரும்போது குறுக்கையும் மறுக்கையும் போய் லாரியில் விழுந்து, பஸ்ஸில் விழுந்து, 2 வீலரில் ஆக்சிடென்ட் ஆகி ஒன்று அது இறந்து போகுது, இல்லை அதனால மற்றவங்க இறந்து போகிறாங்க, பாதிக்கப்படுறாங்க மக்களே. தயவு செஞ்சு இதை தவிர்க்கணும். இது தவிர்க்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு முயற்சி பண்ணி எடுக்க முடியும். எல்லா விஷயத்தையும் அரசாங்கமே வந்து செஞ்சுட்டு இருக்க முடியுமானா செய்ய முடியாது. அரசாங்கம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தான் இனிஷியேட் பண்ண முடியும். மீதியை வந்து மக்களாகிய நம்ம தான் இனிஷியேட் எடுத்து செய்யணும். சரி மக்களே, இன்னைக்கு நம்மளுடைய இந்த முக்கியமான டாபிக் வருவோம். இந்த தென்காசி மாவட்டத்தில் நடந்த அந்த விபத்துக்கு மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்னாக்க, அதுல வந்துட்டு அந்த ஏரியாவில் அந்த 18 வயசு நிரம்பாத மாணவன் வண்டி ஓட்டி போனது ஒரு முதல் குற்றம். அதை சரியா கவனிக்காம அந்த மாணவன் வந்துட்டு ஒரு சின்ன வயசு பையன் வண்டி ஓட்ட விட்டது பெற்றோர்களுடைய கவனக்குறைவு. இப்போ அதனால வந்து நஷ்டம் யாருக்கு? நம்ம என்ன வேணா நியாயம் பேசலாம். அந்த சின்ன பையன் வண்டி ஓட்டிட்டு போய் இறந்து போயிட்டான். அதனால அந்த பெற்றவங்களுக்கு, அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய லாஸ், எவ்வளோ பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு மக்களே. ஸோ வந்துட்டு இது நடக்கக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு விஷயம் வந்து சுயநலத்தோடு இருக்கணும்னு சொல்றேன். நம்ம எல்லாருமே ஒரு சுயநலம் கலந்த பாதுகாப்போடு இருக்கணும் மக்களே. ஒரு சிறு பயம் இருக்கணும், போய் இடிச்சுட்டா விழுந்துட்டா என்ன ஆகுது அப்படின்னு. ஓகே, அந்த தெருவில் அந்த மாணவன் போகும்போது அந்த நாய் குறுக்க வந்து விழுந்துச்சு. அதுக்கு காரணம் அந்த தெருநாய்களை வந்து பாதுகாக்கக்கூடிய அந்த தெருநாய் பாதுகாப்பு ஆர்வலர்களாம். தெருவில் நாய் சுத்துறத கவனிக்காத, நடவடிக்கை எடுக்காத அந்த பகுதியை சேர்ந்த கவுன்சிலர் காரணமா, அந்த பகுதியை சேர்ந்த நகராட்சி ஊழியர்கள் காரணமா.
ஏன்னா நகராட்சி ஊழியர்களுக்கு பெரும் பங்கு இருக்கு, கவுன்சிலர்களுக்கு பெரும் பங்கு இருக்கு. அந்த ஏரியாவில் திருநாய்கள் அதிக எண்ணிக்கையில் இருந்தாக்க அதை கட்டுப்படுத்தணும். நாய் பிடிக்கிற வண்டி கொண்டுட்டு வந்து அந்த நாயை பிடிச்சு அந்த நாயை குடும்ப கட்டுப்பாடு பண்ணி மாற்று ஏரியாவில் வெகு தொலைவில் போட்டு அதை ஸ்பிளிட் பண்ணி விடணும் அப்படிங்கிறது தான் அரசாங்க ரூல்ஸ். அதை ஃபாலோ பண்றாங்களா இல்லையா, அந்த நாய்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்றாங்களா இல்லையா, பிடிச்சிட்டு போறாங்களா இல்லையா? ஸோ இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் யார் யார்? அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ் டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸ் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். ஒரு அவங்களுக்கு பார்க்கும்போதே ஒருத்தனுடைய மொழியை வச்சு அவன் திருடனா நல்லவனா கெட்டவனான்னு கண்டுபிடிக்கிற திறமை இருக்குன்னு சொல்றாங்க. ரோட்ல வண்டி ஓட்டிட்டு வரும்போது அவன் ஒரு ஸ்கூல் மாணவன் வந்துட்டு வண்டி ஓட்டிட்டு வரானா, யாரு வண்டி ஓட்டிட்டு வரா, அவன் லைசன்ஸ் இருக்காத நிப்பாட்டி செக் பண்ணால அவன் 2 வீலர்ல போய் ஆக்சிடென்ட் ஆன அந்த பையனுக்கான காரணமாக அந்த வண்டி யாரோட வண்டி ஓட்டிட்டு போனா, ஃப்ரெண்டோட வண்டி. அந்த ஃப்ரெண்டு வண்டியினுடைய அப்பாவை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சரி மக்களே, போலீஸ் சைடில் நியாயமா இருந்தாலும் ஃப்ரெண்டோட அப்பாவை கைது பண்ணட்டும் அந்த வண்டியோட ஓனருங்கிற அடிப்படையில். அதுக்கு முன்னாடி மீதி எல்லாத்தையும் கைது பண்ண வேணாமா? அந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணமான அந்த நாயை முதல்ல பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார். அந்த நாயை முதல்ல பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஏரியாவில் இருந்த அந்த கவுன்சிலர்னுடைய ஒரு கண்காணிப்பு, கவுன்சிலருக்கு ஒரு பொறுப்பு இருக்கா இல்லையா? தெருநாய்கள் அதிகமாக அங்கே உலாவிடக்கூடாது, கட்டுப்படுத்தணும்னா அப்போ அந்த கவுன்சிலரை கைது பண்ணுங்க. அந்த நகராட்சி ஊழியரை கைது பண்ணுங்க. அந்த ஏரியாவில் அந்த நகராட்சி சூப்பர்வைசர் ஒருத்தர் இருப்பார், இன்சார்ஜ், அவரை கைது பண்ணுங்க. அப்புறம் அந்த ஏரியாவை சேர்ந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் அவரை கைது பண்ணுங்க. இவங்க எல்லாத்தையும் கைது பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு அந்த ஃப்ரெண்டோட அப்பாவை கைது பண்ணுங்க. அந்த ஃப்ரெண்டோட அப்பாவை கைது பண்ணதுல எந்த விதத்தில் ஒரு நியாயம்? ஒரு 2 வீலர் ஆக்சிடென்ட் ஒரு சரியான தீர்வு வேணாமா மக்களை? எதுக்குமே சரியான தீர்வு எதுக்குமே வேணாமா? கவனிக்கும் இல்லையா? இதை நம்ம கேட்கணுமா இல்லையா? அவங்க பாட்டில் ஏதோ ஒன்று செய்வாங்க, யாரோ ஒருத்தன் பாதிக்கப்படுறான். தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும், எனக்கு வந்தால் வந்துட்டு ரத்தம், மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படிங்கிற மாதிரி. மக்களே, இது வந்துட்டு ஒரு எதிர்பாராமல் நடந்த விபத்து தான். இதுல வந்துட்டு யாரையும் வந்து குற்றம் சொல்லி ஒன்றும் பண்ண போறது இல்லை. இது போன்ற இன்னொரு இழப்புகள் வேற எங்கும் நடக்காம இருக்கணும்னாக்கா அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னாக்கா ரோடுகளில், சாலைகளில் வந்துட்டு இது போன்ற இது போன்ற விலங்குகள், நாய்கள், ஆடு மாடுகள், இது போன்ற விலங்குகள் வந்துட்டு கட்டுப்பாடற்று ரோட்ல திரிவதை முற்றிலும் தடுக்கணும். அப்படி தடுத்தோம்னா தான் இது போன்ற எதிர்பாரா விபத்துகள் நடப்பதை தவிர்க்க முடியும். அது மட்டுமின்றி அந்த வித்தவுட் லைசன்ஸ் 18 வயது நிரம்பாத இளம் மாணவர்கள் சாலைகளில் வண்டி ஓட்டுவதை தவிர்க்கணும். அது முக்கியமான விஷயம். பேரண்ட்ஸ் வந்துட்டு முதலாவதாக வந்து கவனத்தோடு இருக்கணும். நம்ம பையன் வந்து என்ன பண்ணுறான், நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, என்ன வண்டி ஓட்டுறாங்க, எப்படி போகிறாங்க வராங்க, பாதுகாப்போடு போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே மக்களே, இப்போ நம்மளோட இந்த நிகழ்ச்சியில் இப்போ ஒரு வீடியோ ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம கரூர் மாவட்டம் தாந்தோன்றி மலையில் எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் பக்கத்து தெருவில் ஏரியாவில் நான் எடுத்த ஒரு வீடியோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெருவில் ரோட்டில் நிறையா நாய்கள் படுத்து தூங்கிட்டு இருக்கு. ரோட்டு ஓரத்துலேயே படுத்துருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக இருக்கும் வகையில் தாந்தோன்றி மலை கணபதி பாளையம் பகுதியில் நான் எடுத்த ஒரு வீடியோ. ஸோ சின்ன குட்டி நாயிலேருந்து பெரிய நாயிலேருந்து நிறையா படுத்துருக்கு. இது ரோட்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய பொதுமக்களுக்கு எவ்வளோ இடையூறாக இருக்குதுன்னு பாருங்கள். வண்டியில் போகிறவங்க, நடந்து போகிறவங்க, பெரியவங்க, சின்னவங்க எல்லாருக்குமே. ஸோ நம்மளுடைய இந்த ஒரு பகுதியில் நான் எடுத்த இந்த ஒரு வீடியோவில் இவ்வளோ நாய்கள் இவ்வளோ தொந்தரவாக இருக்குன்னா, நம்ம தமிழ்நாடு முழுங்கும் நாடெங்கும் எல்லா ஏரியாலையும் எவ்வளோ நாய்கள், எவ்வளோ தொந்தரவு, எவ்வளோ இடையூறுகள் இருக்குது. இந்த மாதிரி திருநாய்களினுடைய தொந்தரவுகள்னால தான் இன்றைக்கி நம்ம அந்த தென்காசி மாவட்டத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த ஒரு இளம் மாணவன் வந்து சிறு வயது மாணவன் உயிரை இழந்திருக்கான். இது போன்ற விபத்துகள் மேலும் நடக்காமல் இருக்கணும்னா இது மாதிரி திருநாய்களை தெருவில் கட்டுப்பாடின்றி உலாவறதை தடுக்கணும். இதுக்கு அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கணும். ஸோ இந்த வீடியோ, இந்த மாதிரியான திருநாய் தொந்தரவுகள் உங்கள் ஏரியாவில் எல்லா பகுதிகளையும் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும். ஸோ இந்த மெசேஜ் வந்து நம்மளுடைய அரசாங்கம் வரைக்கும் போகணும். ஸோ திருநாய்களை கட்டுப்படுத்தணும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கிராஸ் மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டு இந்த தெருநாய்களை பிடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அவங்க அந்த ப்ளூ கிராஸ் மெம்பர்ஸ் போட்ட கேஸ்னால் அந்த தெருநாய்களை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது தடை செய்யப்பட்டு திருநாய்களை வந்து பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோர்ட் ஆர்டர் இருக்கிறதாகவும் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால தான் என்னமோ தெரியல, நம்மளுடைய நகராட்சி ஊழியர்கள் திருநாய்களை பிடிக்காமல் இருக்காங்களா என்னங்கிறது தெரியல. ஸோ அப்படி அந்த ப்ளூ கிராஸ் மெம்பர்கள் அந்த திருநாய்கள் விலங்குகளுக்காக போராடுறாங்க அப்படின்னா நம்மளுடைய மனித உரிமைகள் கமிஷன் என்ன பண்ணுறாங்க? அவங்க நம்ம ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நம்மளுடைய மனிதர்களுக்காக, இந்த திருநாய்களால் பாதிக்கப்படும் மக்களுக்காக அவங்க ஏன் அந்த இதை எதிர்த்து போராடக்கூடாது? நம்ம திருநாய்களை பிடிச்சிட்டு போய் எல்லாத்தையும் கொல்ல சொல்லலை, திருநாய்களை வந்துட்டு முற்றிலும் ஒழிக்க சொல்லலை. அந்த நாய்கள்னால் பொதுமக்களுக்கு ஏற்படும் இடையூறுகள்லேருந்து பொதுமக்களை பாதுகாக்கணும்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி இந்த நியூஸை வந்து நான்
எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட இன்றைக்கி நியூஸில் வந்து 2 பேர் வந்து திருநாய்களால் பாதிக்கப்பட்ட ஒரு நியூஸ் பார்த்தேன். கேரளாவில் வீட்டு முன்னாடியே நின்றுருந்த ஒரு பெண்மணியும், தெலுங்கானா மாவட்டத்தில் வீட்டுக்கு முன்னாடியே விளையாண்டுட்டு இருந்த ஒரு சின்ன பெண் குழந்தையும் பாதிக்கப்பட்டதாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் நியூஸ் வந்துச்சு. ஸோ இதுபோல் தினந்தோறுமே வந்து நம்மளுடைய நாட்டில் பல்வேறு பகுதியில் பல்வேறு தெருக்களில் ஏதோ ஒரு இடத்துல சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முதற்கொண்டு இது மாதிரி ரோட்டில் அலையும் திருநாய்கள்னால நிறைய பாதிப்பு ஏற்படுது. ஸோ இதை வந்து நம்ம பாதுகாக்கணும், முற்றிலும் கண்டிக்கணும்னாக்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த திருநாய்களை பிடிச்சு திருநாய்களோட இனப்பெருக்கம் தடுக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டு அந்த திருநாய்கள் ரோட்டில் விழாவறதை, திருநாய்கள் ரோட்டில் கட்டுப்பாடின்றி அலையிறதை தடுக்கணும். தடுத்து பொதுமக்களுக்கு இதனால் ஏற்படும் இடையூறுகளை கட்டுப்படுத்தணும் மக்களே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணுறதோடு இல்லாமல் நம்ம A1 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் நம்ம சமுதாயத்துக்கு தேவையான நல்ல பல விஷயங்களை நம்மளுடைய சேனல் வாயிலாக டிஸ்கஸ் பண்ண முடியும் மக்களே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நம்மளுடைய அரசாங்கத்தை ரீச் பண்ணும் வரைக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லாத்துக்கும் மிகவும் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இது பாருங்கள், இந்த நாய்கள் எவ்வளோ இடையூறாக ரோட்டில் சர்வசாதாரணமாக அலைஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் மக்களே. மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. மனசுக்கு ரொம்பவும் சங்கடமாக இருக்குது. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் மக்களே. ஸோ மாணவர்கள், சின்ன குழந்தைங்க வந்துட்டு பெரிய வண்டிகளை எடுத்து ஓட்டாதீங்க, சைக்கிள்களை பயன்படுத்துங்க, கவனத்தோடு இருங்க. நாம் தான் கவனத்தோடு இருக்கணும். ஒரு சிறு கவனக்குறைவுனால, சிறு அஜாக்கிரதையினால் ஏற்படக்கூடியது மிகப்பெரிய விளைவாக, மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குது. ஸோ அதை வந்து யாராலையும் தாங்கி கொள்ள முடியாது, ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஸோ இது போன்ற இன்னொரு தவறுகள், இழப்புகள் நடக்கக்கூடாது. ஸோ இதுக்கு சரியான நடவடிக்கை அனைவருக்குமே பங்கு இருக்குது. சரியான நடவடிக்கை அனைவரும் சேர்ந்து எடுத்தால்தான் எல்லாருமே பாதுகாப்பாக இருக்க முடியும், எல்லாருக்குமே நல்லது. அப்போ தான் சமூகம் சீர்பெறும். சமூகம் சீர்கெடாமல் இருக்கணும்னா அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். ஒரு தனி மனிதனும், ஒரு குடும்பமும், ஒரு ஏரியா மக்களும், ஒரு கவுன்சிலரும், ஒரு நகராட்சி ஊழியரும், ஒரு போலீஸ்காரர்களும், அனைவருக்குமே, அனைத்து மக்களுக்குமே பொறுப்பும் கடமையும் இருக்குது. ஸோ அனைவரும் வந்து சமூக சிந்தனையோடும், சமூக அக்கறையோடும், சமூக பொறுப்போடும், சமூக பொறுப்புணர்வோடு செயல்படுவோம். அட்லீஸ்ட் செயல்பட முயற்சியாவது செய்வோம் அப்படிங்கிறத சொல்லி இன்றைக்கி நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியை நான் வந்து நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம A1 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளோடு இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் கிளம்புறேன். உங்கள் விஜய் மோகன். நன்றி, வணக்கம், அண்ட் லவ் யூ ஆல். டாட்டா, பாய் பாய், see you மக்களே.